மதினாவாசி ஒருவருடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதும் நபி அவர்கள் கபருக்கருகில் அமர்ந்தார்கள். நாங்களும் அவர்களை சுற்றி அமர்ந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய கம்பு ஒன்றினால் நிலத்தை கீறிக் கொண்டிருந்தார்கள். திடீரென தம் தலையை உயர்த்தி கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் என்று 3 தடவை கூறினார்கள். பின்பு மரண தருவாயிலுள்ள ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய நிலையை பற்றி கூறினார்கள். மூமினான ஒரு அடியார் உலக தொடர்புகளை துண்டித்துவிட்டு மறுமையை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் போது சூரிய ஒளிக்கொப்பான பிரகாசமான முகத்துடன் வானிலிருந்து சில வானவர்கள் அவனிடம் வருவார்கள். அவர்கள் தங்களுடன் சொர்க்கத்து துணிகளையும் சொர்க்கத்தின் நறுமணங்களையும் வைத்துக்கொண்டு அவனுடைய பார்வைக்கு எட்டும் தூரத்தில் இருப்பார்கள். அப்போது உயிரை கைப்பற்றும் வானவர் அவன் அருகில் அமருவார். அவனை நோக்கி, நல்ல ஆன்மாவே, நீ இந்த உடலிலிருந்து வெளியேறி அல்லாஹுவின் மன்னிப்பை நோக்கியும் அவனுடைய பொருத்தத்தை நோக்கியும் செல் என்று கூறுவார். தோள் பையிலிருந்து நீர் வழிந்து விடுவது போன்று அந்த ஆத்மா வெளியேறிவிடும். அவர் அதனை எடுத்துக்கொள்வார். அதனை அவர் எடுத்ததும் அருகிலுள்ள மலக்குகள் உடனே சொர்க்கத்து துணிகளிலும் நறுமணத்திலும் அதனை வைத்து விடுவார். அதிலிருந்து கஸ்தூரி வாடை வீசும். அந்த மலக்குகள் அதனை சுமந்தவர்களாக முதலாவது வானத்தை நோக்கி சென்று வானத்தை திறந்து விடுமாறு அதிலுள்ள மலக்குகளிடம் கூறுவார்கள். அம்மலக்குகள் வானத்தை திறந்து அந்த ஆன்மாவை வரவேற்பார்கள். ஒவ்வொரு வானத்திலும் இவ்விதமே நடைபெறும். 7வது வானத்தை கடந்து சென்றதும் அல்லாஹ் ஆத்மாவை சுமந்து சென்ற மலக்குகளை நோக்கி, எனது இந்த அடியானுடைய செயல்களை இல்லியினிலே பதிவு செய்துவிட்டு பூமியிலுள்ள அவனது உடலில் அவனுடைய ஆத்மாவை சேர்த்து விடுங்கள் என்று கூறுவான்.